வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு நாளைய உதயம் சேனல்ல ஒரு ஜேசிபி 3DX வண்டி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. அதனுடைய முழு விவரத்தை பத்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். நாளைய உதயம் சேனலை இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட்டவே அந்த பெல் ஐக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க. அப்போத்தான் நாளைய உதயம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜேசிபி 3DX வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 மாடலுங்க. இன்சூரன்ஸு, டேக்ஸு, எஃப்சி எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க. எஃப்சி பார்த்தீங்கன்னா 2029 வரைக்கும் கரண்ட்டில் இருக்குதுங்க. ஒரிஜினல் தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்ட ஜேசிபி வண்டிங்க. இந்த ஜேசிபி வண்டி இருக்கக்கூடிய இடம், எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லாம் தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கிறேங்க. மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. இது போன்ற ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி விற்பனைக்கு இருந்தாலோ தேவைப்பட்டாலோ மறக்காம நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க. நம்ம சேனலுடைய தொடர்பு எண் சேனல் எபோட்டில் இருக்குதுங்க. தொடர்பு கொள்ளுங்க. உங்கள் வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க. இந்த ஜேசிபி வண்டி பார்த்தீங்கன்னா இன்ஜின், கீரு, கிரவுண்டு எல்லாமே குட் கண்டிஷனுங்க. இன்ஜின் ஆயில், கீர் ஆயில், கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறனால இன்ஜின், கிரவுண்ட் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க. டைமிங் மெயின்டைன் பண்ணிங்க தான் இன்ஜின், கிரவுண்ட் ஆயில் லைஃப் கிடைக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பின்னு புஷுக்கெல்லாம் 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்துனீங்கன்னா பின்னு புஷு தேய்மானம் குறைவாகி நீடித்த லைஃப் கிடைக்குங்க. பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டரை கிளியர் பண்ணி போடுங்க. சோக்கா இருந்ததுன்னா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க. ஸ்டெபிளைசர் பாட்டம் பேடு நெட்டை அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க. இல்லைன்னா இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே ஜாம் ஆயிடுச்சுன்னா இன்னர் அவுட்டர் த்ரெட் ரெண்டுமே சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க. தேவையில்லாமல் செலவு தவிர்க்க முடியுங்க. வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே குட் கண்டிஷனுங்க. பைப் லைனில் எல்லாம் முன்னாடி பின்னாடி எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் எல்லாம் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க. பம்புலையும் பார்த்தீங்கன்னா ஆயில் சீல் எல்லாம் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க. வண்டியினுடைய பாடி கேப் நல்ல கண்டிஷனாக இருக்குங்க. அண்டர் கேரேஜில் வெல்டு கிராக் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க. முன்னாடி பூமும் நல்ல கண்டிஷனுங்க. முன்னாடி பக்கெட்டும் நல்ல கண்டிஷனுங்க. பின்னாடி பூமும் நல்ல கண்டிஷனுங்க. பின்னாடி பக்கெட்டும் நல்ல கண்டிஷனுங்க. பின்னாடி பக்கெட்னுடைய பின்னு பீஸு பின்னாடி பூமுடைய பின்னு பீஸு குட் கண்டிஷனுங்க. முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு பீஸு முன்னாடி பூமுடைய பின்னு பீஸு எல்லாமே குட் கண்டிஷனில் தான் இருக்குங்க. 4 டயர்களுமே நல்ல நிலையில் பட்டனோடு இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க. இந்த வண்டி தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் தான் ஒரு ஜேசிபி கார்ட்ட இருக்குதுங்க. கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவல் தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். நன்றி நேர்களே. மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்.